துறைமுகம் தொகுதியில் துணை மின் நிலையம், மின் விளக்கு கம்பங்கள் மக்களுக்கு அர்ப்பணித்தல் மற்றும் முதல்வர் படைப்பகம் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்த துணை முதல்வருக்கு கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் துறைமுகம் சட்டமன்ற தொகுதி பிராட்வே டேவிட்சன் சாலையில் ரூபாய் 18,24,00,000 மதிப்பில் புதிய துணை மின் நிலையம் திறப்பு விழா, பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 120 புதிய மின் விளக்கு கம்பங்கள் மக்களுக்கு அர்ப்பணித்தல் மற்றும் பெருநகர் சென்னை வளர்ச்சி குழுமம் சார்பில் முதல்வர் படைப்பகம், நவீன நூலகம் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வருகை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வரவேற்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர் சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான PK சேகர்பாபு அவர்களின் ஏற்பாட்டில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ கு கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஸ்ரீதர், ஜானகிராமன் என்ற ஐயப்பன், காண்டியப்பன், தங்கசெல்வம், ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகள் முனியசாமி, கந்தன், சுகுமாரன், தனசேகர், உசேன்பாய், ஆனந்த், செல்வம், சுப்பிரமணி, சரவணன், செல்வராஜ், ரமேஷ், சதீஷ், குமார், சீதாராமன், மகளிர் ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகள் ஆதிலட்சுமி, ஜோதி, லட்சுமி மற்றும் பெரும் திரளாக ஓட்டுநர் அணி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.